காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. இது எப்படின்னா, காக்கா கருப்பாக தான் இருக்கும், அது குஞ்சும் அதே மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் தன்னுடைய குஞ்சுங்கிறதுனால அதுக்கு அது பொன் குஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் எப்படின்னா, எல்லாருக்கும் அவங்க பிள்ளைகள் தான் வசதி. அதனால் அந்த குழந்தைகள் எப்படி இருந்தாலும் சரி, நல்லவனாக வளர்ந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, தீயவனாக இருந்தாலும் சரி, என்ன எப்படி இருந்தாலும் ஒரு தாய்க்கு அவள் பெற்ற குழந்தை பொன் குஞ்சு மாதிரி, அதாவது தங்கத்துக்கு நிகராக அந்த குழந்தைய பாராட்டி சீராட்டி வளர்ப்பாள். அதே போல் குயிலுக்கு நல்லா பாடும், ஆனால் அதுக்கு கூடு கட்ட தெரியாது, அடகாக்கவும் தெரியாது. அதனால் அது என்ன செய்யும்னா, முட்டை போடும்போது அடுத்த பறவையினுடைய கூட்டில் போய் முட்டை போட்டுரும். அது ஸ்பெஷலாக அது காக்கையினுடைய கூட்டில் போய் செலக்ட் பண்ணி அங்கே போய் முட்டையை போட்டுட்டு அதுக்கு தெரியாமல் போல் வெளியில் வந்துடும். காக்கா தன்னுடைய முட்டைகளை அடகாத்து குஞ்சும் பொரிக்கும்போது குயிலோட முட்டையும் சேர்ந்து அடகாத்து அதையும் குஞ்சு பொரித்து அது வளர்ந்து வந்துடும். ஆனால் அது முதல்ல குஞ்சு பொரித்து வெளியில் வரும்போது காக்காய்க்கு அது தெரியாது. ஆனால் ஒரு 10-20 நாள் நாளாக மற்ற குஞ்சுகள்லாம் கருப்பாக முடிகள் வளர்ந்து கருப்பாக வரும். இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக, கலர் வித்தியாசமாக இருக்கும். அது கலர் வித்தியாசமாக தெரிஞ்ச உடனே காக்கா என்ன செய்யும்னா, அதை கொத்தி வெளியில் விரட்டி விட்டுரும். இதைத்தான் காக்காய்க்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.